Hi students, this is Gopi Maths. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கிளாஸ் 12th ஓட எக்ஸாம்பிள் 3rd தான் என்ன பண்ண போறோம் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் let L be the set of all lines in a plane and R be the relation in L defined as R equal to set of L1 comma L2 is to L1 is perpendicular to L2. Show that R is symmetry but neither reflexive nor transitive. R is symmetry but neither reflexive nor transitive. நம்ம ப்ரூவ் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? L1 is perpendicular to L2. பட் நம்மளோட ரெஃப்ளெக்சிவ் கண்டிஷன் என்ன? A, A belongs to R. இதுதான் ரெஃப்ளெக்சிவோட கண்டிஷன். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் என்ன பண்றேன்? L1 இப்போ ஏன்றது தான் நான் என்ன பண்றேன்? L1 இதுவும் வந்து L1. ஏ இங்க ஏன்னா இங்கே ஏ, அப்ப இங்க L1னா இங்கே கண்டிப்பா L1ல தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்? ஒரு லைன் ஒன்று டிரா பண்றேன். இது வந்து L1, இது L1. ஓகே, இப்போ ரெஃப்ளெக்சிவா என்ன? இப்போ இந்த லைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி இன்னொரு லைன் நம்ம என்ன பண்றோம்? டிரா பண்றோம். இப்போ ரெஃப்ளெக்ஷனா அதே தான், இன்னொரு லைன். இந்த ரெஃப்ளெக்ஷன் இந்த லைனுக்கு இந்த லைன் நான் டிரா பண்ணேன் அப்படின்னா இது பர்பெண்டிகுலரா இருக்குமா? இல்ல. இப்ப இந்த லைன் வந்து நான் ஹரிசாண்டலா டிரா பண்றேன் அப்படின்னா ரெஃப்ளெக்ஷனா அதே ஹரிசாண்டலா தான் என்ன பண்ணும்? இன்னொரு லைன் நம்ம என்ன பண்ணுவோம்? டிரா பண்ணும். இன்னொரு லைன் என்ன பண்ணும்? இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது ரெஃப்ளெக்சிவா இருக்குமா? நோ வே, நெவர். இருக்கவே இருக்காது. ஆனா ஏன் இருக்காது சொல்றேன்? கொஸ்டின் என்ன சொல்றாங்க? L1 is perpendicular to L2. பட் நான் இங்க ரெஃப்ளெக்சிவ் ஹரிசாண்டலா டிரா பண்ணி இன்னொரு லைனை நான் ஹரிசாண்டலாவே டிரா பண்ணா அது கண்டிப்பா பர்பெண்டிகுலர் என்ன பண்ணாது? வரவே வராது. இட் இஸ் நாட் ரெஃப்ளெக்சிவ். நம்ம எப்படி எழுதிடலாம்? இந்த ரிலேஷன் R is not reflexive நம்ம என்ன பண்ணலாம்? எழுதிடலாம். கண்டிப்பா ரெஃப்ளெக்சிவா இருக்காது. ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது சிமெட்ரி வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா அப்படின்னு நம்ம என்ன பண்ண பார்க்கணும். சிமெட்ரி சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சிமெட்ரியை சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? 2 லைன் நம்ம என்ன பண்ணோம்? டிரா பண்ணோம். 2 லைன்ல இப்போ நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஒரு லைன் என்ன பண்றேன்? இங்க நான் டிரா பண்றேன். இங்க ஒரு லைன் நான் டிரா பண்றேன். இந்த லைனை வந்து நான் என்ன சொல்றேன்? இந்த லைனை நான் டிரா பண்ணிட்டு இந்த லைனை L1 நான் சொல்றேன். இந்த லைனை நான் L1 நான் என்ன பண்ணிருக்கேன்? போட்டிருக்கேன். இப்போ இன்னொரு லைன் நான் என்ன பண்றேன்? டிரா பண்றேன். இன்னொரு லைன் டிரா பண்றது அந்த கண்டிஷனுக்கு ஒரு லைன் என்ன பண்றேன்? நான் டிரா பண்றேன். இந்த லைன் பாத்தீங்க அப்படின்னா இந்த லைன் வந்து என்னன்னா L2. இந்த லைன் L2. இப்போ கண்டிஷன் வந்து நமக்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க பாருங்க. L1 is perpendicular to L2. இப்போ நான் டிரா பண்ணிருக்கேன் பாருங்க. சிமெட்ரிக்கு L1 ஒரு லைன் டிரா பண்ணிருக்கேன். அந்த லைனுக்கு பர்பெண்டிகுலரா இன்னொரு லைன் என்ன பண்ணிருக்கேன்? டிரா பண்ணிருக்கேன். அது L2. செக் பண்ணி பாருங்க. L1க்கு L2 பர்பெண்டிகுலர். நம்மளோட கண்டிஷன் என்னவா இருக்கு? A, B belongs to R இருந்தா B, A belongs to R இருக்குன்னா அதுதான் வந்து சிமெட்ரி. சாட்டிஸ்ஃபைட் பண்ணாதான் சிமெட்ரி. இப்ப L1 வந்து L2 சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? L1க்கு L2 பர்பெண்டிகுலரா இருக்கு, சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. அதே போல L2 பாருங்க. L2 வந்து L1க்கு பர்பெண்டிகுலரா இருக்கான்ட்டு இருக்கு. L1 L2க்கு பர்பெண்டிகுலர்னா இப்ப L2 பாருங்க L1க்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. So it is a symmetry. Symmetry நம்ம என்ன அது? சாட்டிஸ்ஃபை பண்ணுது. It is a symmetric நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, அப்ப எழுதி R is symmetry. ஓகே, R is symmetry எழுதியாச்சு. இப்ப லாஸ்ட் கண்டிஷன் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். என்ன பார்க்கணும்னா டிரான்சிட்டிவ் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். அது சாட்டிஸ்ஃபை பண்ணதா நம்ம டிரான்சிட்டிவ் எழுதிக்கிறேன். டிரான்சிட்டிவ் சாட்டிஸ்ஃபைட் பண்ணதான். இப்போ டிரான்சிட்டிவோட கண்டிஷன் என்ன அப்படின்னா என்ன கண்டிஷன்? டிரான்சிட்டிவோட கண்டிஷன் A, B belongs to Rனா அடுத்தது எனக்கு என்ன வரணும்? B, C belongs to R. அடுத்த ஃபைனல் எனக்கு என்ன வரணும்? A, C belongs to R. இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகி இது சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு அப்படின்னா it is a transitive நம்ம என்ன பண்ணணும் சொல்லிடுவோம்.
ஸோ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ல கொடுத்துருக்க அந்த L1 இஸ் பர்பெண்டிகுலர் டு L2 அந்த கண்டிஷன்ல டிரான்சிட்டிவ் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா நம்ம பார்ப்போம். எப்பயுமே போல நான் என்ன பண்றேன், சிமெட்ரிக் டிரா பண்ற மாதிரி ஒரு லைன் என்ன பண்றேன் நான் டிரா பண்றேன். இதை வந்து நான் L2 எடுத்து டிரா பண்ணிட்டு இந்த லைனை L1 எடுத்து இப்ப இந்த லைனை வந்து எப்பயுமே போல சிமெட்ரிக் நம்ம டிரா பண்ண மாதிரி இந்த லைனை L2 நான் என்ன பண்றேன் எடுத்துக்கிறேன் L2. அடுத்து ஒரு லைன் ஒன்று டிரா பண்றேன். அடுத்த ஒரு லைன் டிரா பண்றேன். இந்த லைனை வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனை பாத்தீங்கன்னா L3 நான் என்ன பண்றேன் எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க L1 வந்து டிரான்சிட்டிவ்ல என்னது, L1 வந்து L2க்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. L1 L2க்கு பர்பெண்டிகுலரா தானே இருக்கு. ஓகே, L1 L2க்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. A, B. அடுத்த கண்டிஷன் என்ன, B, C. B, Cனா இப்ப எனக்கு L2 தான் வந்து என்னது B. இங்க வேணா இங்க எழுதிக்கோங்க, இது B, இது A, இது C. Aக்கு B பர்பெண்டிகுலரா இருக்கு. என் கண்டிஷன் என்ன, Bக்கு C பர்பெண்டிகுலரா இருக்கணும். அடுத்தது Aக்கு A, B பர்பெண்டிகுலரா இருந்தா Bக்கு C பர்பெண்டிகுலரா இருக்கணும். Bக்கு C பர்பெண்டிகுலரா இருக்கா பாருங்க, கண்டிப்பா இருக்கு. Bன்றது வெர்டிகலா இருக்கு, Cன்றது ஹரிசாண்டலா இருக்கு. சோ பர்பெண்டிகுலரா இருக்கு. லாஸ்ட் கண்டிஷன் என்ன, A, C. Aக்கு C வந்து பர்பெண்டிகுலரா இருக்கா பாருங்க. Cன்றது இந்த லைனு, Aன்றது இந்த லைன் இருக்கா பாருங்க. C, A, A, C, L1, L3 இருக்கா? இல்ல, பேரலா இருக்கு, பட் பர்பெண்டிகுலர் இல்லை. ஏன்னா L1 வந்து ஹரிசாண்டலா இருக்கு, L3 வந்து ஹரிசாண்டலா இருக்கு. ரெண்டுமே ஹரிசாண்டலா இருந்தா அது பர்பெண்டிகுலரா வந்து வராது. ஒன்னு ஹரிசாண்டலா இருக்கணும், ஒன்னு வெர்டிகலா இருந்தா மட்டும் தான் அது போக முடியும். சோ இப்ப ரெண்டுமே L3யும் L1ம் நமக்கு ஹரிசாண்டலா இருக்கு. சோ இது பேரலல் தான் சொல்லலாமே தவிர பர்பெண்டிகுலரா சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் இயர், அதாவது R இஸ் நாட் டிரான்சிட்டிவ் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிடலாம், எழுதிடலாம். R இஸ் நாட் டிரான்சிட்டிவ். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, கொஸ்டின் கொடுத்துருக்க கண்டிஷன் நம்ம கரெக்டா சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா பாருங்க. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, R is symmetry but neither reflexive nor transitive. நமக்கு ரெஃப்ளெக்சிவும் வந்து நெய்தர் ரெஃப்ளெக்சிவ் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணல, சிமெட்ரி நமக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணிருச்சு. அதே போல டிரான்சிட்டிவ் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணல. அவ்வளவுதான் இந்த சம் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.